அவர் குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருப்பதிலிருந்து இப்போ 10 ஆண்டுகளாக பிரதமராக இருப்பது வரை இப்போ அதானி குழும நிறுவனங்களுக்கு அவங்க சாதகமாக செயல்பட்டாங்கன்னு பல்வேறு வரிசையாக நீங்கள் சொன்னீங்க. அவர் அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கு அவருக்கு அந்த ஏலம், அந்த இடஒதுக்கீடு குத்தகை கூடப்பட்டதிலிருந்து பல்வேறு ஒப்பந்தங்கள், இந்த ஏர்போர்ட்டு, துறைமுகம் உள்ளிட்ட கொடுக்கப்பட்டது சொன்னீங்க. ஆனால் இதையெல்லாம் ஒரு ஆதாரபூர்வமாக இந்திய நீதிமன்றங்களையோ இந்திய விசாரணை அமைப்புகளோ இதுவரை அதை விசாரிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் சார்? என்ன நீண்ட நெடிய காலம் ஆகிவிட்டது, அதற்கான ஆதாரங்களும் சிக்கலையா? அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்திய விசாரணை அமைப்புகள் முழுமையாக அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கப்பட்டதா நீங்கள் சொன்னாலுமே ஏதோ ஒரு வழக்கிலேயோ இல்லை ஏதோ ஒரு முறைகேட்டையோ அதை விசாரணை அமைப்புக்கு கொண்டு போக ஏன் சார் முடியல? இவ்வளவு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இருந்தோம். அதான் நீங்க இத கேட்டீங்கல்ல. ஆமா. இப்போ அமெரிக்காவுல நடந்திருக்கிற இந்த குற்றச்சாட்டு பதிவு இருக்கு இல்லையா? ஆமா. சார்ஜ் ஷீட். ஆமா. இந்த குற்றச்சாட்டு பதிவு அதன் அடிப்படையிலான கைது வாரண்ட் இதெல்லாம் இருக்கு. அதை வச்சுக்கோங்க. சரி. இது நடந்தது எப்போ? 2020 போன வருஷம் 2023 மார்ச்ல. சரி. அந்த சாகர் அதானி அமெரிக்கா போயிருக்கிற போது அங்க FBI ஒரு ரெய்ட் நடக்குது. அதுல இவரோட எலக்ட்ரானிக் சாதனங்கள் கிடைக்குது. அதுல இருந்துதான் இதெல்லாம் அவங்க கைப்பற்றுறாங்க. அது பெரிய செய்தியா வந்திருக்கு இங்க அங்க. ஆனா இந்தியாவுல ஏதாவது ஒரு பத்திரிகையில நீங்களும் படிக்கல, நானும் படிக்கல. இந்திய பத்திரிகைகளுக்கு ரீச் ஆகாத முறையில் அவர்களால் செய்ய முடிந்தது. ஒண்ணு, நான் இத சொன்னாதான் நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, இலங்கையினுடைய எரிசக்தி துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில அவர் என்ன சொன்னார்னா, இந்த விண்ட்மில் எனர்ஜிய அதானிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அதானிக்கு கொடுத்துட்டாங்க. பிறகு அந்த கேபினெட்ல அந்த ஊர்ல பெரிய பிரச்சனை வந்தது. நாடாளுமன்றத்துல என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னா அதை நீங்க என்னவா மாத்தணும்? நீங்க ஒரு ஓப்பன் டெண்டர் வச்சிருக்கணுமே, ஒரு ஆளுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு சொன்ன பிறகு அந்த கேபினெட் கூடி அவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னா, இத கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீலா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஒட்டித்தான் அந்த நாட்டினுடைய இவர் என்ன சொன்னார்னா, நரேந்திர மோடி தான் எங்களை இதை நிறுத்தப்படுத்தினார். இதே போல உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது SBI சேர்மனை கூட்டு போனது. இதெல்லாம் இந்த பின்னணியோட சேர்த்து இந்தியாவில் நீதிமன்றங்களாகட்டும் புலனாய்வு அமைப்புகளாகட்டும் நேரத்துல இருந்து இன்னைக்கு வரை பேசிட்டு இருக்காங்க. ஏன் CBI வாய் திறக்கல? ஏன் ED வாய் திறக்கல? ஏன் இன்கம் டாக்ஸ் வாய் திறக்கல? அந்த ED பத்தி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கல்ல, செவி ஏன் வாய் திறக்கல? சார், அந்த ED இந்த அதானி வீட்டு பக்கம் கூட சார் போல. ED அமலாக்கத்துறை போகாது, அந்த அதானி வீட்டு பக்கம் கூட போகலையே சார் இதுவரை. அது ஒரு சந்தேகம். போகாது. அது காரணம், நரேந்திர மோடி நீங்க இவர் வரும்போது நரேந்திர மோடி அதானியினுடைய வாகனத்தின் மூலமாகத்தான் பிரதமர் பொறுப்புக்கு வந்தார். அதானியை உருவாக்கியது நரேந்திர மோடி. ஆனா அவர் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிற போது 2013 செப்டம்பர்ல இருந்து அவர் பயன்படுத்திய வாகனம் அதானியினுடைய பிளேன் என்பதை, ஸ்பெஷல் பிளேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சோ இதுல யாருக்கு யாரு உதவி, யாருக்கு யாரு பினாமி என்பது தெரியாத அளவுக்கு இருக்காங்க. நீங்க பிரிக்கவே முடியல. நேத்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதுங்க. 6300 கோடி ரூபாய் மோசடி, இதுல 2020 கோடி ரூபாய் லஞ்சம், அது இந்திய அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அது பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது அமெரிக்க நியூயார்க் நீதிமன்றம். அதாவது இந்த வெளிநாட்டு ஊழல் நடைமுறை சட்டங்கள்ல இந்திய தொழிலதிபர் மீது இந்த நடவடிக்கையை எடுக்க முடியுமா சார்? இவங்க சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம், நாங்கள் ஒண்ணுமே இன்னும் பண்ணலன்னு இப்போ கூட சொல்லியிருக்காங்க. நேற்று கூட சொல்லியிருக்காங்களா அந்த கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் சார்பாக அதானி தரப்புல? என்ன பண்றாங்கன்னா, அவங்க எடுத்ததுல இந்தியாவில் இன்னைக்கு 12,000 மெகாவாட் உற்பத்தி செய்யறாங்க. இவங்க எது சூரிய மின்சாரமும் சரி, அதே போல விண்ட் எனர்ஜியும் சரி. இத நாங்க இந்தியாவுல வித்துருவோம் அப்படின்னு பொய் சொல்றாங்க. அப்படி பொய் சொல்லித்தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்திய அதிகாரிகள்கிட்ட நாங்க அந்த ஒப்பந்தத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருவோம்னு சொல்றாங்க. இத சொல்லி அமெரிக்கால இருக்கக்கூடிய பினான்சியர்ஸ், நிதி
முதலீடு செய்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. சோ ப்ராப்ளம் என்னன்னா, இதனால் பாதிக்கப்பட போவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிதி முதலீட்டாளர்களும் என்பது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், இந்த 2 பேரும் சேர்ந்துதான், அமெரிக்கால இருக்கக்கூடிய நிறுவனமும் அதானி நிறுவனமும் சேர்ந்துதான் அவங்க 12 ஜிகாவாட் உற்பத்தி செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12,000 மெகாவாட் உற்பத்தி செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க, சோலார் பவர். சோ இதுல வர்ற எந்த ஒரு பிரச்சனையும் அமெரிக்காவையும் பாதிக்கும். இப்ப நீங்க இன்னைக்கு எடுத்துக்கங்க, சாதாரண மக்கள் 2000 கோடின்றான் 3000 கோடின்றான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு 24 ரூபா 50 பைசாவும் மாறி இருக்கு. ஏன் 84, அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்படி ஃப்ராடு பண்ற ஒரு ஊர்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நிறுவனங்களில் இருந்து இங்க முதலீடு செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஃபாரின் கரன்சி, அவங்க எல்லாம் இதை விக்கிறாங்க. எனவே டாலர் அங்க போகுது, நம்ம இருக்க டாலர் கையிருப்பு இல்லாம போயிருது. எனவே நம்மளை பாதிக்கிறது மாதிரி அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் பாதிக்கப்பட்டால் அவர்கள் நாட்டினுடைய அந்த பொருளாதாரமும் பாதிக்கப்படும். உதாரணமா இவங்க சொல்லிட்டாங்க, தப்பா சொல்லிட்டாங்க, அப்ப சொன்னது நிறைவேறலைன்னு வச்சுக்கோங்க, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பினான்சியர் திவால் ஆயிடுவார் அல்லது நட்டப்பட்டுருவார். எனவே அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, அவங்க நாட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலாவது இப்படி தவறு செய்கிற எந்த அந்நிய நாட்டு நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்கிற சட்டம் இருக்கு. நம்ம ஊர்ல தான் அதானி தப்பு செஞ்சா, என்ன தப்பு செஞ்சாலும், எந்த ஊர்ல தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறது எழுதப்படாத சட்டமாக எல்லா அமைப்புகளுக்கும் இருக்கே தவிர, அமெரிக்கால யார் தப்பு செஞ்சாலும் சரி அது அமெரிக்கர்களை பாதிக்கும் என்றால் நடவடிக்கை எடுக்கலாம் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் இந்த சட்டம், இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இப்போ அவங்க அமெரிக்காவை பிடிவாரன்னு பிறப்பித்திருக்கு, இப்போ இந்திய தொழிலதிபர் அங்க போய் ஆஜர் ஆகணுமா, இல்ல ஒருவேளை ஆஜர் ஆகாம தப்பிக்க முடியுமா சார்? அதாவது இந்தியாவில் அவர்னால நீதிமன்றங்களை வாங்க முடியுது, இடிய அமைதியா இருக்க வைக்க முடியுது, அல்லது சிபிஐ சத்தம் போடாம கண்ணை மூடிக்க வைக்க முடியுது, ஐடிய காது கேட்காம இருக்க வைக்க முடியுது, செவிய முடமாக்க முடியுது. என்னைய பொறுத்தளவுல அவ்வளவு ஈஸியா உலகத்திலேயே மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை அவர் அமர்த்துவார். அங்க என்ன வருங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் என்னன்னா, இந்திய மக்கள் தன்னுடைய வரிப்பணம் பாழாகுது. இப்ப இவர் யாருக்கோ லஞ்சம் கொடுத்தாரு அப்படிங்கறதல்ல பிரச்சனை. அந்த லஞ்சம் கொடுத்தது எதுக்கு? இவங்க உற்பத்தி செய்யற கிரீன் எனர்ஜியை, அதாவது சோலார் பவர் அல்லது விண்ட் பவரை விற்கிறதுக்கு. அதுலதான் இந்தியாவுல அவங்க ஸ்பெஷலா ஒரு இந்த சோலார் பவர் கார்பரேஷன் உருவாக்குறாங்க. அந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் இந்த மாநிலங்களை நிர்பந்திச்சிருக்காங்க. இப்ப இதுல கூட 5 மாநிலங்கள் வந்திருக்கு பத்தியா? 5 மாநிலம் அவரு பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா என்ன பிரச்சனைனா, அதெல்லாம் அதானி நேரடியா லஞ்சம் கொடுத்து வாங்கினது. இது சோலார் பவர் கார்பரேஷன் லஞ்சம் கொடுத்து அல்லது நிர்பந்தப்படுத்தி இவர்களை வாங்க வைத்தது என்பது.